ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் மெயினாக பலூன்ஸ் ஓவர் வைக்கேட்டோ அப்படிங்கிற ஒரு திருவிழா வந்து நியூசிலாந்தில் ஹாமில்டன் சிட்டியில் வந்து நடக்குங்க. ஆண்டுக்கு ஒரு தடவை. ஸோ அதை நம்ம இப்போ ரீசெண்டாக அட்டன் பண்ணியிருந்தோம், மார்ச் மாதம் நடந்ததை. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அந்த ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் வந்து பலூன்ஸ் ஓவர் வைக்கேட்டோ அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான திருவிழா நியூசிலாந்தில் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹாமில்டன் சிட்டியில் உள்ள கிளவுட்லேண்ட்ஸ் ஈவெண்ட் சென்டர் பக்கத்தில் தாங்க இந்த ஃபெஸ்டிவல் எப்பயுமே நடக்கும். அதாவது பலூன்ஸ் ஓவர் வைக்கேட்டோ 5 நாள் நடக்கும். அதில் ஜுரு நைட் க்ளோ அப்படிங்கிறது தான் இறுதி நாள். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 22 மார்ச் மாதம் நடந்தது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். காரை வந்து அந்த ஈவெண்ட் சென்டர் கிளவுட்லேண்ட்ஸ் பக்கத்திலே நம்ம காரை வந்து பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே இருக்க பார்க்கிங்கில் நீங்கள் பார்க் பண்ணால் காரை வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதனால் நம்ம வெளியவே பார்க் பண்ணி நடந்து வந்துட்டோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பக்கத்தில் ஏதாச்சும் ஸ்ட்ரீட்டில் கூட கார் பார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த ஈவெண்ட் ஒரு டிக்கெட்டட் ஈவெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, டிக்கெட்டட் தான். ஆனால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. ஆன்லைனில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபெப்ரவரி மாதம் ஜனவரி மாதமே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நீங்கள் நியூசிலாந்தில் இருந்து ஹாமில்டன் ஏதாச்சும் பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த சீசனை ஒட்டி பிளான் பண்ணுங்கள், மார்ச் மாதம் போல். ஸோ நீங்கள் இந்த ஜுரு நைட் க்ளோவும் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். நீங்கள் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஜனவரி மந்த்லேருந்து ஆன்லைனில் செக் பண்ணிகிட்டே இருங்க. டிக்கெட் ரிலீஸ் ஆகிறப்போ புக் பண்ணிங்கன்னா உங்கள் கைக்கு டிக்கெட் கிடச்சிரும். ஃப்ரீ டிக்கெட் தான், ஜஸ்ட் புக் பண்ணிங்கன்னா போதும். நம்ம ஈவெண்ட்குள்ளே வந்துட்டோம். உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டால்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். நியூசிலாந்தில் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு நிறையா பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க, இன்ஸ்டாகிராம்லேயா இருக்கட்டும், யூடியூப்லேயா இருக்கட்டும். பட் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். நியூசிலாந்தோட மக்கள் தொகை கேட்க இங்கே இருக்க மக்களோட கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம்தாங்க. கிட்டத்தட்ட 30,000 மக்கள் வந்து இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே இருக்க ஒரு ஸ்டாலில் அப்படியே ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு அப்படியே ரோம் பண்ணிகிட்டு இருக்கோம். பெருசாக எங்கேயும் உட்காரலை. அப்படியே என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குது, அதே மாதிரி நிறையா ரைட்ஸ் இதெல்லாமே இருக்குது. அதுவுமே நீங்கள் வந்து வரலாம். ஒரு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா பர்ஃபெக்டான பிக்னிக்காக இருக்குங்க. நீங்களே பார்க்குறது தெரியும், ஒரு பிக்னிக் மாதிரி தான் வந்திருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள். நீங்களும் இந்த ஈவெண்ட்டுக்கு வரணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஃபோல்டபுள் சேர், அப்புறம் நிறையா பிக்னிக் மேட்ஸ், ஃபுட் இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வர அலோவ் பண்ணுறாங்களா என்னென்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் நான் ட்ரோன் வச்சுருந்தேன், எனக்கு எடுத்துகிட்டு வர அலோவ் பண்ணலை. ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துக்குங்க, என்னென்ன அலௌடு, என்னென்ன கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ எப்படி வந்து எவ்வளோ கூட்டமாக ஒரு சேர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். வித்தியாசமாக இருக்குங்க. ஹாமில்டனில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்குறது வந்து நமக்கு வந்து ரொம்பவே பெருசு. ஸோ ஒரே இடத்துல 30,000 பேர்த்த பார்க்கும்போது நமக்கும் வந்து நம்ம ஊரில் ஒரு திருவிழா அட்டன் பண்ணுற ஃபீல் வந்துருச்சு. அப்படியே இங்கே இருக்கக்கூடிய ஸ்டால்ஸு, இங்கே இருக்கக்கூடிய ரைடு இதெல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clockலேருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் நடக்குங்க. ஃபயர் ஒர்க்ஸோடு முடிப்பாங்க. பலூன்ஸை லைட் அப் பண்ணிவிட்டு நல்லா சாங்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. ஃபைனலாக ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் இறுதியில் அதெல்லாம் பார்க்க போகிறோம். நியூசிலாந்தோட மக்கள் தொகை பார்த்திங்கன்னா மிகவும் குறைவு தான். 50 லட்சம் மக்கள் தான் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஹாமில்டன்லேயே வந்து 30,000 பேரை பார்க்கும்போது நல்லா ஜோராக இருக்குங்க. ஸோ நீங்கள் அங்கே பார்த்துட்ருக்க பலூன்ஸ் எல்லாம் அப்படியே இன்ஃப்ளேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஃப்ளேட் பண்ணிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக ஒரு இடத்துல அமர்த்துவாங்க. ஸோ அங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த பலூன்ஸ் எல்லாம் லிட்டப் பண்ணிட்டு டான்ஸ் மியூசிக் அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணிட்டு அந்த பலூன் தீம்டு மியூசிக் வந்து ப்ளே பண்ணிவிட்டு அதுதாங்க ஜுரு நைட் க்ளோ அப்படின்றாங்க. எல்லாம் வந்து பலூனோட லிட்டப்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் மக்கள். டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 6:30 ஆகுது. பலூன் லிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பலூன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டாக தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில பலூன் வந்து இப்போ தான் வந்து இன்ஃப்ளேட் பண்ணிவிட்டு அதை ஸ்டாண்டப் பண்ண வச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம லிட்டப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எல்லா பலூன்ஸும் எவ்வளோ வந்து சூப்பராக காட்சி அளிக்குதுன்னு. என்னோடய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சவுத் ஐலாண்டில் இருக்கீங்க அப்படின்னா ஹாமில்டன் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ஈவெண்ட்டையும் மைண்ட்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மார்ச் மாதம் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் வெளிநாடுலேருந்து வர்றேன் நியூசிலாந்துக்கு அப்படின்னா கூட மார்ச் மாதம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் பார்த்துக்கலாம்.
அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான், பட் முடிவு வந்து உங்களோட முடிவாக இருக்கணும். தேர்ட்டி டு 45 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா பலூன் லிட்டப் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா இன்ஃப்ளேட் ஆனதுக்கப்புறம் நல்லா மியூசிக் அந்த மாதிரி லைவ் மியூசிக்காக ரொம்ப ஜோராக போகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபயர் ஒர்க்ஸோடு வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து முடிப்பாங்க. ஃபயர் ஒர்க்ஸும் நம்ம வந்து வீடியோவில் எடுத்திருக்கோம், அதையுமே பாருங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, ஃபயர் ஒர்க்ஸோட இந்த ஈவெண்ட் வந்து நிறைவு பெற்றுருச்சு. நம்ம அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த கூட்டத்தில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வர்றீங்கன்னா வந்து குழந்தைங்களெல்லாம் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க பக்கத்துலேயே, இல்லைன்னா வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம அப்படியே வெளியே கிளம்புறப்போ கூட்டத்தை பாருங்கள் எப்படி அலமோதிட்டுருக்குன்னு. ஸோ நான் சொன்ன இந்த கார் பார்க் தான் அவங்களே ப்ரொவைட் பண்ணுற கார் பார்க். நீங்கள் இங்கே கார் பார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறது சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டில் வந்து ஃப்ரீ பார்க்கிங் தான், அங்கே போட்டுட்டு தான் வந்துட்டோம். அப்படியே நம்ம வாக் பண்ணி அங்கே போயிடலாம். இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஈவெண்ட், அதனால தான் உங்களுக்கு கவர் பண்ணி இதை வந்து காமிக்கலாம். நம்ம ஊரில் இந்த மாதிரி ஈவெண்ட் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து இந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை நியூசிலாந்து வரீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குது, இதையுமே பார்க்குறதுக்கு கூட நீங்கள் பிளான் பண்ணி உங்களோட ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம கார் பார்க் பண்ண இடம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வாக்கு. ஸோ ரொம்ப பக்கத்தில் தான் பார்க் பண்ணியிருக்கோம், ரொம்ப தூரம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே வாங்க நம்ம போயிட்டு கார் பார்க் பண்ண இடத்துல கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நியூசிலாந்தை பற்றி வேறு எதுவும் தகவல் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து நியூசிலாந்தை பற்றி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நியூசிலாந்தை பற்றி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம். Cheers guys, subscribe நியூசிலாந்து தமிழன். நன்றி, வணக்கம்.